ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நாங்க விஷ் பண்றோம். இந்த டைம்ல கேக் வெட்ட முடியாதனால நாங்க வந்து பால்கோவா வந்து வச்சு ஸ்வீட்டை எடுத்து நியூ இயரை வரவேற்கிறோம். உங்களுக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நீங்களும் எப்படி கொண்டாடுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா சென்னையில சூப்பரா கொண்டாடுவாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த டயர்ட்ல வெளியில போக முடியல, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டிசம்பர் 31 வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பணும். காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பிட்டேன். சென்னையிலேருந்து குடியாத்தம் போயிட்டு குடியாத்துலேருந்து திருப்பி மேல்மருவத்தூர் வந்தோம் அன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து 31 லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இருமுடி கட்டி மேல்மருவத்தூர் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு லாஸ்ட் டே இருமுடி செலுத்துறதுக்காக மேல்மருவத்தூர் போறோம். மதியானம் லஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ், கொஞ்சமா பக்கோடா, வீட்டுல செஞ்ச உருளைக்கிழங்கு மசாலா, சப்பாத்தி இருக்கு. பேச முடியாது, நான் வேற மைக்கும் எடுத்துட்டு வரல, ட்ரைபாடும் எடுத்துட்டு வரல. அதனால வந்து எங்க பாப்பா கையில பிடிச்சுதான் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன். புது வருஷம் நம்மளுக்கு நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காகவும் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நான் மேல்மருவத்தூர் போயிட்டு நல்லபடியா வந்து இருமுடி செலுத்திட்டு வந்து அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நியூ இயருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இப்பயே நான் சொல்லிடுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக மேல்மருவத்தூரில் இருமுடி செலுத்திட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹெட்டக்காக இருந்தது. அதனால் வீட்டுக்கு வர வழியில் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் டிகிரி காஃபி குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து நல்லபடியா சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:40க்கு வந்தோமா, ஒரு 8:45 வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லபடியா சாமி பார்த்தோம். இன்னைக்கு ஃபுல் டேவே வந்து நல்லா போச்சு. எனக்கு எப்பவுமே வந்து வருஷத்தோடைய கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா முடியறது மருவத்தூர் தான், தொடங்குறதும் மருவத்தூர் தான். இந்த டைமும் வந்து பாத்தீங்கன்னா நான் குயிக்கா வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம குரூப்ல போகும்போது வந்து கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஜாலியா இருக்கும். நடு ரோட்ல எல்லாம் வந்து நிறுத்தி கேக் கட் பண்ணுவாங்க. அப்புறமா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பாத்தீங்கன்னா விஷஸ்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பஸ்ல போகும்போது. நல்லா ஹாப்பியா இருக்கும். இப்போ வந்து என்னோட ஃபேமிலியோட நான் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து மாலை போட்டு இன்னைக்கு வந்து 6வது நாள் தான். 6வது நாளே நான் வந்து இருமுடி செலுத்திட்டேன். ஆனா வந்து நான் மாலை கழட்டு போறது வந்து 1ஆம் தேதி ஜனவரி, நாளைக்கு தான். நியூ இயர்ல ஃபர்ஸ்ட் டே வந்து நாளைக்கு வந்து நம்ம வாங்கிட்டு வந்த அரிசி அந்த இதுவெல்லாம் வந்து சக்கரை பொங்கல் பண்ணி பூஜை பண்ணதுக்கு அப்புறமா மாலை வந்து கழட்டிடுவேன். அவ்வளவுதான். இன்னைக்கு கேக்லாம் செலிப்ரேஷன் பண்ணிலாம் நம்ம நியூ இயர் போகாது. அதே மாதிரி புது வருஷத்துக்கு நீங்களும் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன விஷயம்லாம் நம்ம கிட்ட மாத்திக்கலாம்னு சொல்லி யோசனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்காகவும் என்ன எப்படி சொல்றதுன்னா, எனக்கு என்னோட சேனல் பாக்குறீங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ன்றதுனால எல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்காகவும் தான் வேண்டிப்பேன். நான் மட்டும் நல்லா இருக்கணும்லாம் வேண்டிக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து புது வருஷத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும், நல்லதே நினைப்போம், நல்லா இருப்போம் அப்படின்றது நீங்களும் வந்து நினைச்சு தொடங்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதுக்கப்புறமா நைட் டின்னர் என்னன்றது பார்க்கலாம். இப்ப வாங்க நைட் டின்னர் என்னன்னு பார்ப்போம். உப்மானாலே எல்லாரும் நிறைய பேர் தெரிச்சு ஓடிடுவீங்க. பேருக்கு இந்த ரெசிபி வந்து பிடிக்காது, ஆனா எப்பயாச்சும் சாப்பிடலாம். நானும் வந்து எப்பயாச்சும் ரேரா வந்து சாப்பிடுவேன், பிடிக்கும். அதுக்கு வந்து தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி பண்ணிருக்கோம். ஏன்னா வீட்டுல வந்து மாவு இல்ல, அதனால வந்த டைம்க்கு சரி நம்ம ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு அங்கேயே கோவில்லயே சாப்பிட்டோம். இருந்தாலும் இப்ப லைட்டா கொஞ்சமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் வந்து பாருங்க உப்மால போகுது. நம்மளோட இன்னைக்கு லாஸ்ட் டே வந்து உப்மால போகுது. சரி, ஓகே, உப்மா ஃபேமிலின்னு நினைக்கிறேன் நம்ம, இல்ல? உப்மா ஃபேமிலியா நம்ம? சரி, ஓகே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். காமெடி பண்ணலான்னு பண்ணேன், ஆனா வரல, தப்பா எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான். உப்மாவும் தேங்காய் சட்னியும் தான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.